வணக்கம் நண்பர்களே. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட டிரைவர் அவங்களுக்கான ரிசல்ட் இப்போ விட்டுருக்காங்க. அதாவது இது ஹைகோர்ட்டுக்கான டிரைவர் லிஸ்ட்டு. இன்னும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கான ரிசல்ட் வரல. ஹைகோர்ட்டுக்கான ஃபைனல் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. ஓரல் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா 1 இயர் வேலிடிட்டி கொடுத்துருக்குறாங்க. இன்னையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் டேட் இன்றைக்கி வெளியானதுலேருந்து 1 இயருக்கு வேலிடிட்டி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்க அந்த லிஸ்ட்டும் விட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு எப்படியும் டைப்ரைட்டிங் ஓரல் டெஸ்ட்டு முடிஞ்சு அந்த ரிசல்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபைனல் ரிசல்ட் அவங்களுக்கு விட்டதுக்கப்புறம் தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி அதுதான் ஆர்ட்ரு. ஸோ அது விட்டதுக்கப்புறம் தான் விடுவாங்க. இல்லைனா எல்லா ரிசல்ட்டையும் மொத்தமாக மறுபடியும் கூட ஒன்றா விட சான்சஸ் இருக்குது. ஏன்னா அப்புறம் அதில் செலக்ட் ஆகிறவங்க இதுலேயும் எழுதியிருப்பாங்க, இதுலேயும் செலக்ட் ஆவாங்க. ஸோ ஒரு ஆள் எப்படியுமே எல்லாருமே ஒரு ஆள் 2-3 போஸ்ட் அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ ஏற்கனவே டைப்ரைட்டிங்கு நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் எல்லா ரிசல்ட்டையும் நீ ஒன்றா கூட விட சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம், ஒன்றா எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா டைப்ரைட்டிங் வந்ததுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட ரிசல்ட் எல்லாம் விடுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ நண்பர்களே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.